வணக்கம். நான் சுதர்ஷன். மகேஷ், பீகார் சட்டமன்ற தேர்தல் அதற்கான முன்னெடுப்புகள் கடகடன் வேகமா போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்திய அலையன்ஸ்ல யாரு எவ்வளவு சீட்ல போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட் ஷேரிங் வரைக்கும் அந்த கட்சிகள் நகர்ந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. 2 முனை போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் களத்துல 4 முனை போட்டியா இருக்குது. 4 முனையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இன்னும் சில கட்சிகள் அண்ட் என்டிஏ, பிஜேபி, ஜேடியு அண்ட் சில குட்டி கட்சிகள் அண்ட் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன் ஸ்வராஜ் அண்ட் ஆம் ஆத்மி அவர்களும் தனியா தான் களம் காண போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியே 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் ஆம் ஆத்மிக்கு பெரிய அளவுல ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால 3 முனை போட்டின்னு சொல்லலாம். பிரசாந்த் கிஷோர் எந்த அளவுக்கு அவர் வாக்கை வாங்குறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது அவருக்கான முதல் தேர்தல். இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஜன்மாத் போல்ஸ் லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஜன்மாத் போல்ஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை அல்லது 2 முறை வந்துட்டு இந்த டைம்ல களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஜூலைக்கு கொஞ்சம் முன்னாடி ஜூன் மாதத்தினுடைய கடைசியில அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மொத்தமா இருக்கக்கூடிய 243 தொகுதியில 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். அந்த வகையில ஜன்மாத் போல்ஸினுடைய லேட்டஸ்டான கிரவுண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏ 133 இருந்து 136, மகாகட்பந்தன் 97 இருந்து 99, ஜன்சுராஜ் பார்ட்டி 3 இருந்து 5, மற்றவர்கள் 6 இருந்து 8 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 133 இருந்து 136 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 123 அப்படின்ற எண்ணிக்கை கிராஸ் பண்றாங்க. ஸோ அவர்களினுடைய போன கருத்து கணிப்பு முடிவோட கம்பேர் பண்ணும் பொழுது மகாகட்பந்தன் ஒரு சீட் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க 100 வரைக்கும் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை 99 தான் சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமைப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ அவர்களினுடைய ஆட்சி தான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 123 தானாலே மெஜாரிட்டி பிடிப்பாங்க. ஸோ இவர்கள் மினிமம் சீட் பிடித்தாலே 133 மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கிறாங்க. ஸோ என்டிஏவினுடைய ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.